ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க தமிழ்ச்செல்வி வழியில். உடனே அங்கே போய் பார்த்தாக்கா 4 பேருங்க. எல்லாருமே அடிபட்டு போய் கீழே கிடக்குறாங்க. அவங்கள தூக்கிக்கிட்டு வண்டியில் ஏற்றி ஒரு லாரியில் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் எய்டு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் எய்டு பார்த்து அந்த குழந்தையும் பொழைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வண்டியில் கூட ஒரு 4-5 பேர் அவங்க கூடவும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்காக 2 பேர் பைக்கில் வராங்க. அவங்ககிட்ட சொல்லி, அண்ணன் குளுக்கோஸ் போடணும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லவோ, பைக்கில் வரவங்க உடனே முன்னாடி போயிட்டு குளுக்கோஸையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க குளுக்கோஸ்லாம் போட்டு அவங்கள வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்கங்க. பண்ணதும் அதுக்கப்புறமா வந்து அட்மிட் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சேது வீட்டில் அவருக்கு நிச்சயதார்த்தங்க. நிச்சயதார்த்தத்துக்காக அவங்க எல்லா ஏற்பாடும் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து கருப்பு வந்து பேசுகிறாரு சேதுக்கிட்ட போயிட்டு, சேது என்னப்பா மாப்பிள்ளை நீ இப்படி முடிவு எடுத்துட்ட, வேண்டாயா, இன்னொரு கல்யாணம்லாம் வேண்டாயா, தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணுற மாதிரியா, அந்த புள்ள வாயிலையும் வயிற்றுலையுமா இருக்குதுயா, பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் புத்திமதி சொல்கிறத வந்து ஈஸ்வரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்காம வந்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ டிரைவர் பையன், டிரைவர் வேலையை பார்க்காம உன்னை வந்து இது மாதிரி வேலைலாம் யார் பார்க்க சொல்கிறது, சேது மனசை கலைச்சி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. முதல்ல வெளியே போடா அப்படின்றாங்க. அக்கா அப்படின்றாரு. என்னடா அக்கா நொக்கான்னு, நீனா என் கூட பிறந்த தம்பி மாதிரி அக்கா அக்கான்ற, போடா வெளியில், உன் டிரைவர் பையன்டா, நீ டிரைவர் வேலையை தான் பார்க்கணும், அதானே இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் உன்னை கூப்பிட்டு நடு வீட்டில் வைக்கும், அதான் நீ தலையில் ஏறி உக்காந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்கங்க. திட்டுனதும் ரொம்ப கஷ்டமாயிடுது கருப்புக்கு. உடனே சேதுக்கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, பரவாயில்ல மாப்பிள்ளை, நான் வந்து டிரைவர் பையன்தான், வேலைக்கார பையன்தான், உன் விஷயத்தில் தலையிடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை தான், சாரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மகாராணி அம்மா நான் வரேம்மா முதலாளி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க வெளியில். அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலில் எல்லாரையும் அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க வீட்டாலும் வராங்க. அவர் வந்ததும், ஐயா ஐயா என் மருமக, என் பொண்ணு எல்லாருமே ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, என் பேத்திலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த அம்மா தான் தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட, அம்மா நீ நல்லா இருக்கணும்மா, வாயும் வயிறுமா இருக்கிறம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மான்னு அவங்களும் வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வந்து படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு சேதுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு. அப்போ தமிழ்ச்செல்வி கிட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, தமிழ் நாளைக்கு வந்து சேதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறாள் ஐஷு அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமா ஏலக்காத்தம்மன் கோயிலாண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் இதை கேட்டு கோவமாக ஆகுறாங்க. கோவமாக ஆகுனதும், எந்த இடத்துலம்மா நிச்சயதார்த்தம் அப்படின்னதும், கோயில்லடி அப்படின்னு சொன்னதும், நாளைக்கு யார் யார் நம்ம பங்காளிங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிடுங்க, அப்பா ஊரில் உள்ள பெரியவங்க தலைவருங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாருமே அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு நம்ம போய் நியாயம் கேட்கலாம், விடக்கூடாது இதை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாகிடுது. பத்தியாடி எல்லா பொம்பளைங்களுக்கும் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்ற ஒரு இது இருக்குது, அதுதான் இப்போ தமிழுக்கும் வந்திருக்கு, அதனால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்து ராசாங்கத்துக்கிட்ட வீட்டில் பேசுகிறாங்க, ஐயா எதையும் இதை பற்றி அவசரப்பட வேண்டாயா, அவசரப்பட்டு கல்யாணம் எதுவும் பண்ண வேண்டாயா, சொல்கிறத கேளுயா அப்படின்றாங்க. மலரும் பேசுகிறாங்க, ஆமாம் மாமா இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடுங்கன்னு. ஆனால் ராசாங்கத்துக்கு கோபம் வருது, சேதோட முடிவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். சேது தான் இதில் முடிவெடுக்கணும், இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னுறாரு. அப்புறம் சேது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐஷு வந்து சேது ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததும், மாமா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன ஐஷு பேசு அப்படின்னா, மாமா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, நீ எனக்கு எப்போல்லாம் லீவு வரும்னு வெயிட் பண்ணி காத்துட்ருப்பேன், லீவு விட்டதும் உங்களை பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்துடுவேன் வருஷத்துக்கு ஒரு முறையாது, ஆனால் அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் நீங்கள் தமிழ்ச்செல்வியோடு சேர்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் மாமா, ஆனால் இப்போ பரவாயில்ல, நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஐ லவ் யூ மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. சேது கம்முன்னு இருக்கிறாரு.
என்ன மாமா நானே பொண்ணுன்னு வெக்கத்தை விட்டு கேட்குறேன், நீங்கள் கம்முன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிடிக்காமலே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன் ஐஷு அப்படின்றாரு. அப்படியே கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு என் செல்ல மாமா அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது வந்து யோசிக்கிறாருங்க. ஐயையோ நம்ம இந்த முடிவு எடுத்துமே கல்யாணம் பண்ணிக்கலான்னுட்டு இது தப்பா சரியா நமக்கே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாருங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கு அவங்களுக்கு. சேது போயிட்டு தமிழ்ச்செல்வி சேதுவினுடைய நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவாங்களா இல்லை நடக்கட்டும்னு விட்டு வருவாங்களான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.